ஒரு ஆடு தலைமையின் கீழ் உள்ள சிங்கங்களின் படையை கண்டு நான் பயப்படவே இல்லை. ஆனால் ஒரு சிங்கத்தின் தலைமைக்கு கீழ் உள்ள ஆடுகளின் படைகளை கண்டு நான் பயப்படுகிறேன். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? ஒரு கூட்டம் உருப்படியா இருக்கணும், ஒரு கூட்டம் உன்னதமானதா இருக்கணும், ஒரு கூட்டம் ஆக்கப்பூர்வமா இருக்கணும்னா அதனுடைய தலைமை சரியா இருக்கணும், அதனுடைய தலைவன் சரியா இருக்கணும், வழி நடத்துபவன் சரியா இருக்கணும். இது யார் யாருக்கு பொருந்தும்? ஒரு படைக்கு பொருந்தும், ஒரு அரசாங்கத்துக்கு பொருந்தும், ஒரு ஊருக்கு பொருந்தும், ஏன் ஒரு குடும்பத்துக்கும் பொருந்தும். நீங்க உங்களுடைய பணி செய்யற இடத்துல ஒரு குழுவா இருக்கீங்கன்னா அந்த குழு தலைவருக்கு பொருந்தும். எல்லா இடத்துலயுமே இது பொருத்தமா தான் இருக்கும். ஏன்னா தலைமை சரியா இருந்துச்சுன்னா அந்த கூட்டம் சரியா இருக்கும், அந்த கூட்டம் சரியா இருந்தா அந்த செயல்பாடுகள் சரியா இருக்கும், அந்த செயல்பாடுகள் சரியா இருந்தா அது ஆக்கப்பூர்வமா அமையும், இந்த சமுதாயத்துக்கு பயன்படும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கருத்து அலெக்சாண்டர் வேற லெவல்ல சொல்றாருங்க. யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. நம்ம உங்க ஓய்வு நேரத்துல பாருங்க.